வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா சாதத்தோட நல்லெண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே முடி ரொம்ப கொட்டுது. இந்த கருவேப்பிலையை டெய்லி மோர்லேயோ ஜூஸாவோ குடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் குடித்தா அடுத்த நாள் குடிக்க முடியல. அதனால் இந்த பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த பொடியை கொஞ்சம் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி கொட்டுற பிரச்சனை சரியாயிடும். அதுக்காக தான் இந்த பொடி செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1/4 கப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொறுமையாக வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டும் போகாது, வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம சேர்த்த பருப்பு எல்லாமே ஒரே மாதிரி சூப்பராக வறுபட்டு வந்திருக்குது பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு 1/4 கப்பு அளவுக்கு ஆளி விதை எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப்பு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு தனியாகவும் சேர்த்து இதையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு ஆளி விதை எல்லாமே பார்த்திங்கன்னா படப்பட நல்லா பொரிஞ்சு அதனோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அந்த அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆளி விதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பருப்போடு சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். அடுத்து நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அரைபடும். புளியும் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதையும் வெளியில் எடுத்துடலாம். இதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதுலேயே ஒரு 15-20 காஞ்ச மிளகா சேர்த்து இதையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். மிளகா லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 15-20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லாவே வறுபட்டுடுச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துணியில் காய வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா பச்சை கலர் மாறக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுடுச்சு. கையில் எடுத்து இந்த மாதிரி நுணுக்கி பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக ஆகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதில் சேர்த்துடலாம். இந்த சூட்லேயே இந்த உப்பில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். நான் தூள் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் கல் உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, பெருங்காயம், புளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு பொடி பொடியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்து ஆளி விதை, தனியா, எள்ளு தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து இதையும் ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேன். அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு வறுத்து அது தனியாக ஆற வச்சுருக்கோம். அதுவும் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை பொடி சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோ. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். கடைசியாக இது கூட வறுத்து வச்சுருக்கிற பூண்டும் சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எள்ளோட வாசனையும் கருவேப்பிலையோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அரைச்ச இந்த கருவேப்பிலை பொடியை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நான் அரைச்சிருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி நல்லா உதிரியாக இந்த மாதிரி கிடைக்கும். இல்லாட்டினா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளிப்பட்டு ஒரு மாதிரி கெட்டியாகிடும். நாட்டு சக்கரை எதுக்கு சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொடியில் சேர்த்துருக்கிற உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை பொடி வீட்டில் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.